ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு த சோஷியல் ஜோக்கர்ஸ். டேரக்டர் ராம் இயக்கத்தில் மெகாஸ்டார் மம்முட்டி நடித்து விரைவில் திரைக்கு வர இருக்கக்கூடிய திரைப்படம் பேருந்து. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முன்னோட்டம் நம்ம இப்போ பார்க்கலாம். டேரக்டர் ராம் அவரோட ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா கற்று தமிழ். அவரோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அவருடைய அடுத்த படம் தங்கமீன்கள் தேசிய விருதுலேருந்து பல விருதுகள் வாங்கி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். இப்போ பார்த்தீங்கன்னா அது மெகாஸ்டார் மம்முட்டி கூட கைக்கு வந்திருக்காரு. மெகாஸ்டார் மம்முட்டி தமிழில் தளபதி, ஆனந்தம், மறுமலர்ச்சி படங்கள் மூலிமா தமிழில் ஒரு பிரபலமானவர். 3 நேஷனல் வாங்கிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர். மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு தனி இடம் வகிக்கக்கூடியவர். தங்கமீன்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த பக்கப்படமே யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை தான். இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டுருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமையும். அஞ்சலி, தங்கமீன்கள் செல்லம்மா கேரக்டர் பண்ண சாதனா, அவங்க எல்லாருமே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. டேரக்டர் ராம் எப்பவுமே ஒரு யதார்த்தமான குடும்ப திரைப்படத்தை தான் கொடுப்பாரு. இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த படமும் அப்படி தான் எடுத்துருப்பாரு அப்படின்னு நம்புகிறோம். மம்முட்டி 3 நேஷனல் அவார்டு மட்டும் இல்லாமல் 7 கேரளா ஸ்டேட் அவார்ட்ஸ், 14 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்னு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 1998 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அவரை பெருமைப்படுத்துச்சு. மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியாக இருக்க மம்முட்டியோட டேட்டுக்காக டேரக்டர் ராம் 8 வருஷமாக வெயிட் பண்ணி இப்போ இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்காரு. 8 வருஷமாக இந்த ஸ்கிரிப்டுக்காக அவர் ரொம்ப ஆர்டர் பண்ணி ஸ்கிரிப்டை தரமாக தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட கோஆர்டிஸ்ட் சுராஜ் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, மம்முக்கோட ஆக்டிங் பார்த்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள எல்லாருமே அழுதுட்டாங்க அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மம்முட்டி அவரோட ஒரு லெவல் பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. மம்முட்டி ஒரு படம் கமிட் பண்ணாலே அந்த கேரக்டராகவே மாறி ரொம்ப அருமையாக நடிப்பார். அவர் நேஷனல் அவார்டு வாங்க அம்பேத்கர் அப்படின்னு ஒரு படம் பார்த்து அழுவாமல் இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஸோ ராமோட கை கொடுத்துருக்க மம்முட்டி இந்த படத்தில் அவரோட லெவல் பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். தமிழில் மம்முட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மூலியமாக நிகழ்ச்சி கொடுக்குறாரு. ஸோ அந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நேஷனல் அவார்டு வாங்கின டேரக்டர் ராம், நேஷனல் அவார்டு வாங்கின ஆக்டர் மம்முட்டி, 2 பேரோட காம்பினேஷனில் அவருடைய பேரன்பு இன்னொரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சோஷியல் ஜோக்கர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.